الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. ஸலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தோழர்கள் மீதும் மேலும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. இனிக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவருடைய அருளால் அவருடைய நாட்டத்தால் அவருடைய இல்லத்திலே ஒன்று திரட்டினானோ அது போன்று நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஒன்று திரட்டுவானாக. அதில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவரது தோழர்களோடும் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம் அனைவரும் ஒன்று திரட்டுவானாக. இனிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை பூர்த்தி செய்துவிட்டு இன்று நாம் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு நமக்கு பாக்கியத்தை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்திலே முழு நோன்புகளையும் ஆரோக்கியமாக பிடிப்பதற்கு அருள் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்திலே நின்று வணங்கினோம். அல்ஹம்துலில்லாஹ், அதிகமாக குர்ஆனை ஓதினோம். அல்ஹம்துலில்லாஹ், ஏனைய எளிய மக்களுக்கு வழிபோக்கர்களுக்கு சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எம்மால் முடிந்த ஜக்காத் சதக்காக்களை செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வலிதுக்மிலு இத்தத வலிதுகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் வலஅல்லகும் தஷ்குரூன். நீங்கள் நோன்பு நாட்களை பூர்த்தி செய்யவும் அல்லாஹ் உங்களை நேர்வழி நடத்தியதற்காக அவனை பெருமைப்படுத்தவும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். புனிதமிக்க ஒரு அருள் பொருந்திய ஏராளமான நன்மைகளை நாம் செய்து வந்த ரமலானுடைய மாதத்தை பூர்த்தி செய்வதாக இன்று பெருநாள் தொழுகையில் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலிதுக்மில் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் வலஅல்லகும் தஷ்குரூன். இன்றைய தினத்தில் என்ன செய்யுங்கள்? என்னை அதிகமாக நினைத்து பாருங்கள். துகப்பிருல்லாஹ், அதிகமாக தக்பீர்களை சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலஅல்லகும் தஷ்குரூன் அலா மா ஹதாக்கும் வலஅல்லகும் தஷ்குரூன். அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, உங்களுக்கு சரியான பாதையை காட்டியதற்காக, இந்த ரமலானை அடைந்ததற்காக, இந்த ரமலானுடைய மாதத்தை நீங்க பூர்த்தி செய்வதற்காக, உங்களுக்காக நேர்வழி காட்டியதற்காக நீங்க என்ன செய்யுங்கள்? என்னை புகழுங்கள், மேலும் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆன் ஒரு சத்தத்தை சொல்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை நபர்களுக்கு, எத்தனையோ சகோதரிகளுக்கு, எவ்வளவோ பெரியவர்களுக்கு அவர்கள் எண்ணினாலும் கூட இந்த ரமலானுடைய மாதத்திலே அவரால் அதிகமாக நன்மை செய்திருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடினாலும் அவரால் தான் நன்மை செய்ய முடியும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நீங்க எந்த ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு தீமை செய்ய நாடினாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய நாட்டை இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு தீமையும் யாராலும் எவராலும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க உடைய
ரமதானுடைய மாதத்திலே முழு நோன்புகளை பிடித்தவர்களாக, நின்று வணங்கியவர்களாக, குர்ஆனை ஓதியவர்களாக, திக்ர் செய்தவர்களாக, தானந்தரம் செய்தவர்களாக, பல்வேறு நன்மைகள் செய்தவர்களாக இன்று நாம் அமர்ந்திருக்கிறோம். இதற்காக வேண்டிய அல்லாஹ்விற்காக வேண்டி நான் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா எத்தனையோ பேர்களுக்கு, எத்தனையோ சகோதர சகோதரிக்கு என்ன செய்ய முடியல, இது கிடைக்கவில்லை. காரணம் என்ன? அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். அதன் காரணமாக பல்வேறு சகோதரிகள் என்ன செய்யவில்லை, நோம்பு பிடிக்கவில்லை என்ற செய்தியில் காதல் கேட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் நினைத்துக் கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் இத்தனை நாள் நோன்பு பிடித்திருந்தோமே, இந்த நேரத்திலே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே நோம்பாளிக்கென்று 2 சந்தோஷமாக இருக்கிறது, 2 சந்தோஷமான மகிழ்ச்சிக்குரிய நேரம் இருக்கு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான் வர்ஹத்துன் இன்தல் ஃபித்ர் வ ஃபர்ஹத்துன் இன்தல் லிகாஇ ரப்பி. ஒன்று, நோன்பாளிக்கு திறக்கும், நோன்பாளி நோன்பு திறக்கும் பொழுது அல்லாஹ்வை என்ன செய்கிறான், நினைத்து பார்த்து என்ன செய்ய சந்தோஷப்படுகிறான். இன்னொன்று, அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன் என்று நினைச்சு என்ன செய்ய சந்தோஷப்படுகிறான். நோன்பு திறக்கும் பொழுது காலையில் இருந்து மாலை வரைக்கும் மிகவும் கடுமையான பசியோடு தாகத்தோடு இருந்து எல்லாருடைய நமக்கு ஹலாலாக்கப்பட்ட விஷயத்தை கூட அந்த நேரத்தில் ஹராமாக்கியதாக கருதி நம்ம என்ன செய்தோம், தடுத்து தன்னுடைய இச்சைகள் எல்லாம் அடக்கி கொண்டு இருந்தோமே, மாலை நேரத்திலே அடையும் பொழுது இஃப்தாருடைய நேரத்தில் என்ன செய்ய மகிழ்ச்சி அடைகிறான். இரண்டாவது, ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே இந்த நோன்பை பிடித்திருந்த காரணத்திற்காக, இந்த நோன்பை பிடித்தது காரணத்துக்காக வேண்டி நாளை மறுமை நாளை அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நோன்பு என்பது நாளை மறுமை நாளிலே நமக்கு என்ன செய்யும், வாதாடக்கூடியதாக இருக்கிறது. நமக்காக வேண்டி அல்லாஹ் இடத்தில் ஷஃபாஅத் பேசக்கூடியதாக இருக்கிறது. அங்கே எந்த ஒரு வக்கீலையும் பார்க்க முடியாது, நமக்காக சிபாரிசு செய்யக்கூடிய எந்த அடியாரையும் பார்க்க முடியாது. யாரும் எந்த முகத்தையும் பார்க்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாளை மறுமை நாளிலே வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. உங்களுக்கு பிரச்சனையா, ஒரு தந்தை ஓடி வருவார், உங்க தாய் ஓடி வருவார், ஒரு கூட பிறந்த உற்றார் சகோதரன் உங்கள் உறவுகள் எல்லாம் ஓடி வருவார்கள். ஆனால் நாளை மறுமை நாளை யாரும் வரமாட்டார்கள், எவரும் வரமாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் இந்த தாய் தந்தையை எடுத்துக்கோ, கணவன் சொல்லுவான் என் மனைவி எடுத்துக்கோ, என் பிள்ளைகள் எடுத்துக்கோ, என் தாய் தந்தை எடுத்துக்கோ, எல்லாம் சொத்துக்கள் எடுத்துக்கோ சொல்லுவான். மனைவி சொல்வான் என் கணவனை எடுத்துக்கோ, பிள்ளைகளை எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எண்ணி சொர்க்கத்தை விட்டு என்று சொல்வார். நேருக்கு நேர் இப்ப எப்படி சந்திக்கிறோமோ அதே போன்று சந்திப்பை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே நிகழ்த்துவான், அந்த மறுமை நாள் நிகழ்த்துவான், அந்த மஹ்ஷரில் நிகழ்த்துவான். ஒருவருக்கொருவர் நாம் பார்க்க கூடும், ஆனால் என்ன செய்ய மாட்டார்கள், யார் ஒருவருக்கொருவர் சென்றார்கள், பேசிக்கொள்ள மாட்டார்கள். எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே, நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன். எந்த ஒரு உறவு நமக்காக ஓடி ஓடி வந்தார்களோ, எந்த ஒரு தாய் தந்தை நமக்காக அரும்பாடுபட்டார்களோ, எந்த ஒரு சகோதரனுக்கு பிரச்சனை என்றால், எந்த ஒரு சகோதரி தன்னோட சகோதரிக்கு பிரச்சனை என்றால் ஓடி வந்தாலோ, அந்த சகோதரி எல்லாரும் நாளை மறுமை விட்டு வந்து ஓடிவார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி இஹ்லாஸான முறையிலே உள்ள தூய்மையுடன் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் பிடித்த இந்த நோன்பு இருக்கிறதே, இந்த நோன்பு என்ன செய்யும், நாளை மறுமை நாளில் யா அல்லாஹ் எனக்காக இந்த நோன்பை பிடித்தான், உன்னுடைய திருமுகத்திற்காக வேண்டி இந்த இஹ்லாஸோடு என்ன செய்யும், இறைச்சத்தோடுக்காக இந்த நோன்பை பிடித்தான். யாருடைய பகத்துக்காகவோ, யாருடைய புகழுக்காகவோ, யாரையும் மெச்சிப்பதற்காகவோ, யாரையும் சிறப்பித்து சொல்வதற்காகவோ இல்லை, உனக்காக வேண்டி நீ கடமையாக்கி அந்த நோம்பை இந்த பிடித்தான். அந்த நோம்பின் காரணமாக அந்த நோம்பு என்ன செய்யும், நாளை மறுமை நாளில் நாம் பிடித்த நோம்பு என்ன செய்யும், நாளை மறுமையில் நமக்காக பரிந்துரை செய்யும். இது ஒரு விஷயம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு விஷயம் என்றால், நாம் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் அணிதினமும் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓதினமே. தினமும் ரமலானுடைய மாதத்திலே காலையிலும் இருந்து இரவு அடைவதற்கு வரைக்கும் விடிய பகல் என்ன செய்தோம், திருக்குர்ஆனை ஓதினமே. இந்த திருக்குர்ஆன் நாளை மறுமை நாளில் நமக்கு பரிந்துரை செய்யும், நாளை மறுமை நாளில் பரிந்துரை செய்யும். இப்படியான நோன்பும் இப்படியான திருக்குர்ஆனுடைய ஓதுதலும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது காரணமாக நாளை மறுமை நாளில் யாரும் நமக்கு எந்த உதவி செய்யாத நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் நமக்காக வேண்டி இந்த நோன்பும் இந்த திருக்குர்ஆனும் என்ன செய்யும், பரிந்துரை பேசும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒன்று. அடுத்ததாக மல்லா யர்ஹம் லா யுர்ஹம்,
இன்று இருக்கக்கூடிய நாளிலே அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? பிறர் மீது கருணை காட்ட வேண்டும். கருணை காட்டுவதால் அன்பு செலுத்த வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும். யார் ஒருவர், ஒரு மனிதர், ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா மீது கருணை காட்டவில்லையோ, லா யர்ஹமுன் நாஸ், எந்த ஒரு மனிதனுக்கு யாரும் என்ன செய்யல, இரக்கம் காட்டவில்லையோ, வல்ல யர்ஹமுல்லா, அவர்கள் மீது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இரக்கம் காட்ட மாட்டான். எவ்வளவு வாசகம் பாருங்க. நம்ம கருணை காட்டக்கூடிய விஷயம் இருக்கிறத, அன்பு செலுத்தக்கூடிய விஷயம் இருக்கிறத, அன்பாக வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை, அவங்களுக்காக வேண்டிய அன்பாக கொடுக்கக்கூடிய அன்பளிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவர்கள் மீது எந்த ஒரு எண்ணமும் இல்லாம, எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாம, எதுவுமே நினைக்காம நன்மை எதிர்பார்த்து செய்த நன்மையின் காரணமாக இரக்கம் காமித்தார்களே, அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இரக்கம் காட்டுகிறான். இது முக்கியமான பண்பு. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பார், பல்வேறு விஷயங்கள் எடுத்து செய்வார், அல்லது ஒன்றுமே இல்லாம இருப்பாள், ஆனால் அவரிடத்துல என்ன செய்ய முடியாது, எதுவும் கொடுக்க இருக்காது. ஆனால் இந்த பண்பு கூட இல்லாம இருக்கும். சிலர் சொல்ல முடியாது. கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம், விரக்தி, வாழ்க்கையினுடைய நெருக்கடினால, அந்த நெருக்கடியின் காரணமா சொல்லக்கூடிய வார்த்தை பிறகு என்ன செய்யல, எரிந்து விடக்கூடிய விஷயங்கள். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறகு நல்ல வார்த்தையா கொடுங்க. உங்களால் எந்த ஒரு செல்வத்தின் பொருளாதாரத்தையும் கொடுக்க முடியவில்லை என்றால், உங்களை கொடுக்க எந்த வசதி இல்லை என்றால், நீங்க என்ன செய்யுங்க, நல்ல வார்த்தையை சொல்லுங்க. நல்ல வார்த்தை சொல்ல, பிறருக்கு அன்பாக நடங்க, பிறகு மீது என்ன செய்யுங்க, கருணையை காட்டுங்க. மிக முக்கியமான விஷயம், தாய் தந்தை மீது கருணை காட்டுவது என்று பெரிய அளவில் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்து தவிர பெரும்பாலான வீட்டில் என்ன செய்யப்படுகிறது என்றால், தாயின் தந்தையின் தனிமையாக இருக்கிறதாக இல்லையா? எத்தனை வீடுகளில் பார்க்கிறோம், எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். தாயின் தந்தையின் தனிமையாக இருக்கிறார்கள், அல்லது பெற்ற பிள்ளைகளும் கெட்டிய மனைவியும் வந்த உடனே என்ன செய்கிறார்கள், தன்னுடைய தந்தையும் தன்னுடைய தாயின் கைவிடும் சூழல் ஏற்படுகிறதா இல்லையா? ஆனா இந்த இரக்கம் எங்க காட்டுவார்கள் தெரியுமா? ஒரு வழிபோக்கர்கள் வரும் பொழுது அவர்கள் மீது என்ன செய்வார்கள், அதிகமான இரக்கம் காட்டுவார்கள், அந்த அன்பை செலுத்துவார்கள். அதே இந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தாயிடத்தில் அந்த அன்பையோ, அந்த தந்தையிடத்தில் அந்த அன்பையை செலுத்துவார்கள் என்றால், இன்றைக்கு யாருமே அது செய்வது பெரும்பாலான மக்கள் சில கவனம் செலுத்துவதே இல்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் என்பது முடிந்து விட்டது. இந்த நோன்புடைய மாதம் என்பது முடிந்து விட்டது. அல்லாஹ் நமக்கு விதித்த கடமையான நோன்புடைய மாதம் முடிந்து விட்டது. ஆனால் நம்ம விட்டு சென்ற ரமலான் போய்விட்டது. ஆனால் நாம் என்ன செய்வோம், இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் என்ன செய்வது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகுதான் உண்மையான விஷயமே இருக்குது. இந்த ஒரு மாத காலம் எப்படி இருந்தது? ஒரு மாத காலம் ஷைத்தான் விலங்கப்பட்டு இருந்தான். சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தது, நரகத்துடைய வாசல்கள் என்ன செய்ய மூடப்பட்டிருந்து, விலங்கப்பட்டிருந்தான். அது ஒரு வாழ்க்கை பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் அடக்கி வச்சு உள்ள உட்காந்து பாதுகாத்துதான் அது வாழ்க்கையா? சர்வசாதாரண வாழ்க்கை என்ன செய்யணும், பயணிக்கணும். அப்போதான் என்ன செய்வது, நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்கிறமே, இதுதான் சரியான நேரம். அதுக்கு ஒரு பாடம் தான் இந்த ஒரு மாத காலம். நீங்க இப்படி எப்படி எந்த அளவுக்கு எந்த ஒரு போதை வஸ்துவிக்கும் என்ன செய்த முகம் கொடுக்கவில்லை, உட்கொள்ளவில்லை, எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பேசவில்லை, எந்த ஒரு தீய செயல்களும் செய்யவில்லை, எந்த ஒரு பாவமான காரியம் செய்யவில்லை, எப்படி கட்டுப்பாடாக ஒரு கட்டுப்பட்டவர்களாக ஒழுக்கமுடையவர்களாக இருந்தோமோ, அந்த வாழ்க்கை என்பது இந்த ரமதான் கருள். உண்மையான முஸ்லிம் யார்? உண்மையான நோன்பாளி யார்? உண்மையாக இரவில் நின்று கொள்வர் யார்? உண்மையான குர்ஆன் சுன்னா பிரகாரம் வாழ்ந்தவர் யார் என்று அடையாளம் காட்டக்கூடிய நாட்கள் தான் இந்த மீதக்கூடிய நாட்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பேண வேண்டும், தொழுகையை விடக்கூடாது. எந்த அளவுக்கு இந்த ரமதானுடைய மாதத்தில் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு தொழுகைக்கும் முன் சுண்ணத்தும் பின் சுண்ணத்தும் பரலான தொழுகையின் மீது எவ்வளவு அக்கறை எடுத்து செயல்படுத்தினோமோ, அந்த தொழுகை என்பது இந்த ரமதான் பிறகும் இருக்கணும். இதுதான் உண்மையான யாரு நோன்பு பிடித்தவருக்கு அர்த்தம். இப்படியானவருக்கு தான் யாரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்பு வந்து பேசும். அடுத்ததாக என்ன, குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதி வந்தோம். இந்த குர்ஆனை ஓத என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. எப்படி ரமதான் மாதத்தில் இரவும் பகலும் பாராமல் விடிய குர்ஆனை ஓதி நம்முடைய நாவுகள் நனைந்ததோ, அதே போன்று மற்ற காலங்களிலும் என்ன செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். இப்படி ஓதிவருக்கு தான் என்ன செய்யப்படும், நாளை மறுமையினால இந்த குர்ஆன் பேசும். எனவே ரமதான் மாதத்தில நோன்பு பிடித்திருந்தால், எனவே ரமதான் மாதத்திலே குர்ஆனை ஓதி இருந்தால், அதுக்காக வேண்டி நாளை மறுமை நாளில நோன்பும் சியாமும் பேசுவோம். இந்த குர்ஆன் பேச எண்ணக்கூடாது. என்ன செய்ய, ஏழை நாட்களை செயல்படுத்த வேண்டும். ஏழை நாட்கள் அதை கடமையாக ஆக்கி தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுக்கு எல்லா நாட்களும் நோன்பு பிடிக்கிறது அல்ல, எந்தெந்த நோன்புகளை பிடிக்கணுமோ வார நோன்பு இருக்கிறது எல்லாம் பிடித்து வருகிறது. சுண்ணாவான நோன்பு பிடித்து வருகிறது. கடமையான நோன்பு வரும்போது இந்த போன்ற நோன்பு பிடிப்பது, அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஓதுதல், இந்த குர்ஆன் ஓதுவதை தொடர்ச்சியாக நினைச்சு நாம் பாவ பிடித்து வர வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மாத காலமாக என்ன செய்தோம்,
என்ன செய்தோம்? பள்ளியுடன் இணைந்திருந்தோம், பள்ளியோடு மிக நெருக்கமாக இருந்தோம். பள்ளி வாயில பள்ளியினுடைய அனைத்து தேவைகள், மஸ்ஜிதுடைய அனைத்து தேவைகள், மஸ்ஜிதில் இருந்து எல்லா விதமான எல்லா நன்மையும் செய்தோம். பள்ளி வாயிலே வந்து இருந்தோம், பள்ளி வாயிலே கடந்தோம். இந்த பள்ளி வாயிலை இதோடு முடித்துவிடக் கூடாது. இன்று பெருநாள் தொழுது விட்டோம், இதோடு முடித்துவிடக் கூடாது. எப்படி இந்த ரமலான் மாதத்தில் மஸ்ஜிதோட ஒரு தொடர்பு நமக்கு இருந்ததோ, இதயத்தினோட ஒரு தொடர்பு நமக்கு இருந்ததோ, அந்த தொடர்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகு பில் மஸாஜித், எந்த ஒரு ஆத்மா, எந்த ஒரு அடியான் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதை நோக்கி அவருடைய உள்ளம் தொங்கப்பட்டதாக இருக்கிறதோ, அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? அர்ஷுடைய நிலை தருவானா. யாருக்கு? இறை இல்லத்தினோடு தன்னுடைய தொடர்பு வைத்தவருக்கு, இறை இல்லத்திலே தன்னுடைய வாழ்க்கை கழித்தவருக்கு. அதுக்கு குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பள்ளியிலே இருக்குன்னு சொல்லவில்லை, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹ் கூட்டிட்டு பள்ளியிலே உட்காருன்னு சொல்லவில்லை, ஜமாத்திலே உட்காருன்னு சொல்லல. ஏனி நேரத்தை உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தேடிவிட்டு மீதமுள்ள நேரத்திலே பள்ளியை பத்தி அதிகமாக நினைப்பார், பள்ளிக்காக வேண்டி ஓடுவார், பள்ளியுடைய உழைப்புக்காக ஓடுவார், பள்ளியுடைய மேன்புக்காக வேண்டி, பள்ளி அதிக நன்மை செய்வதற்காக வேண்டி, பள்ளியை பத்தி, மஸ்ஜிதை பத்தி, இறை இல்லத்தை பத்தி எல்லாம் எப்போ வாங்க சொல்லப்படும், எப்போது தொழுகைக்கு போகும் என்ற எண்ணத்திலே இருப்பாரு. அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை என்ன? நாளை மறுமை நாளே சுவனத்தினுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுடைய நிழலை அந்த அடியானுக்கு அல்லாஹ் தருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு அதிகமாக புகழ் செய்ய வேண்டும், துதி செய்ய வேண்டும், அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தருணத்தில என்ன செய்வது? எத்தனையோ பகுதியில, பல நாடுகளில் என்ன செய்யப்படுகிறது? பல்வேறு விதமான நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பல சிரமங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனை இல்லாம, எந்த சிரமமும் இல்லாம அழகான முறையில் சஹர் செய்தோம், அழகான நோன்பு பிடித்தோம், அழகான குர்ஆனை ஓதினோம், அழகான முறை தொழுகை நின்று தொழுவோம், எல்லா விதமான நன்மையும் செய்தோம். ஆனால் இன்னொரு புறத்தில் என்ன செய்தார்கள்? ஒரு பெரும் கூட்டம் மிகப்பெரிய நெருக்கடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிரமத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சந்தோஷமாக பெருநாள் தொழுகையை தொழுவதாக உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் பெரும் பெரும் முஸ்லிம்கள் நினைச்சிட கொல்லப்பட்டு, சிதைக்கப்பட்டு, கொடுமைப்படுத்தப்பட்டு கடுமையான வேதனை நினைச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவன் நினைத்து மனதால் நினைச்சு நம்மால் முடிஞ்ச என்ன செய்ய முடியும்? அவருக்காக வேண்டி இஸ்திக்பார், பாவமன்னிப்பு கேட்பது, அவருக்காக வேண்டி துஆ செய்வது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு சகோதரன் மறைந்திருக்கக்கூடிய இன்னொரு சகோதரருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் அதிகமாக நினைத்து பாருங்கள், பாலஸ்தீன சொல்லக்கூடிய அந்த மக்கள் நினைத்து பாருங்கள், இன்று எத்தனையோ முஸ்லிம்கள் என்ன செய்ய கருவறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை நினைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? இந்த தினத்தில் இல்ல, எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸியாமனா வ கியாமனா. இறைவா, எங்களுடைய இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. இறைவா, எங்களுடைய இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா. இறைவா, எங்களுடைய பாவங்களை, குற்றங்களை தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவம் குற்றம் மன்னிப்பாயாக. அல்லாஹ் ஜஅல்னா மின் அத்காஇக மினன் நார். யா அல்லாஹ், நரக நரகத்தை விட்டு எங்கள் தூரமாக்கி வைப்பாயாக. இன்னல்லாஹ يأمر بالعدل والإحسان وإيتاء القربى ولذكر الله الله أكبر والله يعلم ما تصنعون. أقول هذا أستغفر الله لي ولكم. هذا من عندي والعلم عند الله. إن الله غفور رحيم.